அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உள்ளது. அங்கெல்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் நம்மக்கிட்டையும் இருக்குது. இப்போது ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்ப்போம். உலகத்தில் 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. என்ன இருக்குது? மேலே ஆகாசம் இருக்குது. இதுதான் உங்கள் ஆகாசம். இந்த இடத்துல இருந்து இருக்கு இல்லையா, இதுதான் உங்களுடைய ஸ்கை, ஆகாசம். அதுக்கு கீழே என்ன இருக்குது? காற்று இருக்குது. இது வரும், இதுதான் காற்று. அதுக்கு கீழே என்ன இருக்குது? மண். இதெல்லாம் மண்ணில் செஞ்ச பொம்மை உங்களுடைய உடம்பு. அதுக்கடுத்து என்ன இருக்குது? இதை சொன்னால் தண்ணி இருக்கும், அது இந்த இடத்துல இருக்குது, வாட்டர் மாலிக்யூல்ஸ். அதுக்கு கீழே என்ன இருக்கும்? அக்னி, பெட்ரோல். ஸோ அதுதான் இங்கே. அதனால தான் எவ்வளோ கேலரி ஃபுட்டு சாப்பிட்றதுன்றது. பிகாஸ் யூ ஹாவ் தி ஹீட் இன்சைட் யுவர் பாடி அண்ட் யூ ஆர் கன்சியூமிங் தி கேலரிஸ். அதுக்காக தான் அந்த மாதிரி இருக்கிறது. அப்போ வெளியே இருக்கிற 5ம் நம்ம உடம்புலேயும் இருக்குது, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகள்லையும் இருக்குது. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, நம்முடைய உடம்புல ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடிலையும் ஒவ்வொரு தேவத்தை இருக்குது. இப்போ கை இருக்கு இல்லையா, இதுதான் இந்திரன். இதுக்கு பேர் என்ன? இந்திரன். நம்முடைய பாதம் இருக்கு, அது விஷ்ணு. நம்முடைய ஹார்ட் இருக்கு இல்லையா, அதுதான் குகன், முருகப்பெருமான், நெஞ்ச குகை. ஸோ முருகன் நம்ம நெஞ்ச குகையில் ஹார்ட்டில் உட்காந்துருக்கான். நம்ம மனசு இருக்கு இல்லையா, அது சந்திரன். நம்முடைய உடம்புல இந்த இடத்துல சூரியன் இருக்கார், இந்த இடத்துல சூரியன் இருக்கார். ஸோ வெளியில் இருக்கிற அத்தனை தெய்வங்களும் நம்ம உடம்புலையும் இருக்குது. அங்கே இருக்கிற அத்தனை கடவுளும் ஒவ்வொருத்தர் உடம்புலையும் இருக்குது. நம்ம உடம்புல மாத்திரம் இல்லை, இருக்கிற இடம் வித்தியாசப்படும். இப்போ நமக்கு மகாலட்சுமின்றது இந்த இடத்துல இருக்குன்றாங்க. அதனால தான் பிருகு ரிஷி வந்து உதைச்சார் இல்லையா, மகாவிஷ்ணு படுத்துன்னு இருக்கிற போது. அப்போ மகாலட்சுமி கோவம் வந்து தான், நான் இருக்கிற இடத்துல அந்த சாமியார் எதுக்கு உதைச்சான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நமக்கு இந்த இடத்துல இருக்குது. இதே மாட்டுக்கு அங்கே இருக்குது தெரியுமா, பேக் சைடில் இருக்குது, வால் இருக்குது இல்லையா, அதுக்கு கீழே இருக்குது. ஏன் அந்த மாதிரி வச்சாங்க அப்படின்னா, ஒரு பசுமாட்டுடைய கௌமியம் வந்து கிருமி நாசினி. உங்கள் வீடெல்லாம் அந்த கோமியத்தை எடுத்து ஐயரு பூஜை பண்ணி கங்கை சேவை, யமுனை சேவை, நர்மதை சிந்து, காவேரி, ஜலேஸ்வரி, சன்னிதிங்குருன்னு உடல்லாம் தெளிச்சிட்டு போகிறாரு. ஏன்னா அந்த காலத்தில் உங்ககிட்ட டெட்டால் கிட்டால்லாம் கிடையாது, அதுதான் பெருசு. அதனால தான் பூஜை பண்ணுற போது அப்படின்னா. இன்னும் சொல்ல போனால் பஞ்சகவியம்னுவாங்க. அதில் ஒரு வாழைப்பழ துண்டு, கொஞ்சம் கௌமியம், கொஞ்சம் மாட்டு சாணி, இதெல்லாம் போட்டு தான் உங்களுக்கு வந்து பூஜையில் வச்சு கையில் கொடுப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி கூட ஆயுர்வேதாவில் வந்து அது ஒரு ட்ரீட்மெண்ட், பஞ்சகவ்யா ட்ரீட்மெண்ட்டுன்னு பேர். அதுக்கு அவங்க சொல்லாத கொடுக்குறதுனால நீ சாப்பிட்ருவே, இல்லைன்னா ஒரு மாதிரி உனக்கு ஒரு அவர்ஷன் மைண்டுக்குள்ளே இருக்கும், அது இருக்கும். ஸோ எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் எல்லா கடவுளும் இருக்குது, இருக்கிற இடம் வித்தியாசப்படும். அப்போ பசுமாட்டுக்கு மகாலட்சுமி பின்னால் இருக்கா, நமக்கு எங்கே இருக்கா, இங்கே இருக்கா. ஏன் அந்த மாதிரி வச்சாங்க அப்படின்னா, மகாலட்சுமி நமக்கு தலைமையில் இருந்தால் நம்ம கொழுப்பு ஜாஸ்தியாகிடும். நம்ம ஈகோன்னு சொல்கிறோம் இல்லையா, பணக்காரங்க அங்கிற மாதிரி ஒரு திமிரு வந்துடும். ஹார்ட்டில் இருந்தால் நமக்கு வந்து ஒரு கருணை இருக்கும். அப்போ யாராவது நம்மக்கிட்ட வந்து ஹெல்ப்புன்னு கேட்குற போது, மகாலட்சுமி இங்கே இருக்கிற போது நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு பாவனை நம்மக்கிட்டேருந்து உருவாகும். அதுக்காக அப்படி பண்ணணும்.